السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الله يحب التوابين ويحب المتطهرين. وقال نبينا صلى الله عليه وسلم: أفلا أحب أن أكون عبدا شكورا. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹுடைய நேசர்கள் அத்துணை பேர்கள் மீதும், முஃமினானவர்கள் மீதும், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு அடியானின் மீது பிரியம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் பெறுவதற்கு என்ன நல்லவைகள் செய்ய வேண்டும், என்ன அமல்கள் அல்லாஹ்விற்கு மிக பிரியமானதாக இருக்கும். நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், முதலிலே அல்லாஹ் எதை விரும்புகிறான் என்று நாம் முதலிலே ஆராய வேண்டும். விருந்தாளி வருகிறார் என்று சொன்னால், அவரிடத்திலே நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எது பிரியமாக இருக்கும் என்று கேட்கிறோம். ஏதாவது ஒன்றை நாம் சமைத்து வைத்து விட்டு நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னால், வந்த 5 பேரிலே ஒருவர், ஆஹா அந்த கோழி சாப்பிட மாட்டாரே, இறைச்சி சாப்பிட மாட்டாரே, இதை முதலிலே சொல்லியிருக்கலாமே என்று நாம் சொல்லுவோம். ஏன் நாம் கேட்க வேண்டும். நாம் முதலிலே யாருக்கு இந்த டீயில் சுகரு பிடிக்காது, பிடிக்கும், என்ன அவர் விரும்பி சாப்பிடுவார் என்பதையெல்லாம் வந்த விருந்தாளிகளிடத்திலே நாம் கேட்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் அவரிடத்திலே நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எது உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பதெல்லாம் நாம் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்டு அவர்களுக்கு பிரியமான உணவுகளை வைக்கும்போது அவர்கள் பிரியப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு பிரியப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எங்கு போனாலும், நான் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனனே, ரொம்ப அற்புதமாக இருக்குது, எனக்கு தோதாக நான் விரும்பியதை அவங்க வச்சாங்க, நான் என்ன சாப்பிடுவேனோ அதை எனக்கு வைத்தார்கள். பலரிடத்திலே சொல்லுவார். காரணம், அந்த சொல்லக்கூடிய அந்த பாங்கு, அந்த முறை இருக்கிறது எதை காட்டுகிறது என்று சொன்னால், தன்னுடைய பிரியத்தை காட்டுகிறது. அந்த பிரியத்தில் தான், அன்புல தான், சந்தோஷத்தில் தான் அவர் சொல்லுகிறார். அதே போன்று அல்லாஹ் தனக்கு விருப்பமானதை ஒரு அடியான் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் வானவர்கள் மத்தியிலே சொல்லுகிறான். வானவர்கள் மத்தியில் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னோட அடியானை பாருங்கள், எனக்கு விருப்பமானதை அல்லாஹ் செஞ்சான். இப்போ அல்லாஹ்விற்கு விருப்பமானதை மற்றவர்கள் எப்படியோ நினைத்து கொண்டு போகட்டும், யாரோ எப்படியோ இருந்தாலும் சரி, ஆனால் அல்லாஹ்வுடைய பிரியம் என்பது அவசியம். இப்போ அல்லாஹ்கிட்ட யார் தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இப்போ தௌபா என்பது நாம் சென்ற வாரமே சொன்னோம், ஒரு பாவத்தை செய்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த பாவம் நினைத்து வருந்த வேண்டும், வருத்தப்பட வேண்டும். அந்த பாவத்தை பற்றி வருந்தி, இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நெருங்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது தான் தௌபா என்பது. பாவத்தை நினைத்து வருந்துவது, அழுவது, இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன், எதை தெரியாமல் செஞ்சுட்டேன், அதனால் நான் இனி நெருங்கவே மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, கையேந்தி கேட்பது. அப்படி நாம் கேட்பதற்கு பெயர் தான் தௌபா. இந்த தௌபாவை அல்லாஹ் விரும்புகிறான்.
நாம் உறுதியாக இருக்கிறோம், இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன். நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், எது நல்லது எது கெட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அப்போ இனிமேல் அந்த கெட்டதின் பக்கம் செல்ல மாட்டேன், கெட்டதை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் நாம் உறுதி பூண்டு கொள்வது தௌபா. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்வார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒரு ஒட்டகத்தில் ஒரு மனிதன் பிரயாணம் செய்கிறான், ஒட்டகத்திலே பிரயாணம் செய்கிறான். அந்த பிரயாணம் செய்யக்கூடிய அவன் சாப்பிடுவதற்கு உணவும் வைத்திருக்கிறான், தண்ணியும் வைத்திருக்கு. உணவும் தண்ணீரை வைத்துக்கொண்டே ஒட்டகத்திலே பிரயாணம் செய்கிறான். ஒரு இடம் நல்ல பாலைவனம், எந்த மரமுமே இல்லை. அந்த பாலைவனத்திலே அவன் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல அமருகிறான். சரி, மதிய நேரம் வரப்போகுது, அதில் உட்கார்ந்து சாப்பிட்டு போவோம் என்று ஒரு இடத்திலே அமருகிறான். அமர்ந்து லேசாக படுத்த உடனே அவனுக்கு தூக்கம் வந்தது. உறக்கம் வந்தவுடன் உறங்குகிறான். உறங்கி விழித்து பார்க்கும் பொழுது ஒட்டகத்தை காணான். ஐயோ, ஒட்டகத்தை காணலையே, ஏதாவது மரங்கிற இருந்தால் கட்டி கூட வைக்கலாம். பாலைவனம்ல இன்னைக்கு பாலைவனம் உள்ள அரபு நாடுகள் எல்லாம் நிறைய மரத்தை வளர்த்து உண்டாக்கிட்டாங்க. நிறையா அரஃபா மைதானம் இருக்கே, அந்த அரஃபா மைதானம் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு அரஃபாவில் தங்கணும் அவசியம். அரஃபாவில் தங்கலைன்னா ஹஜ்ஜு கூடாது, ஹஜ்ஜுடைய சட்டம். அரஃபாவில் நம்ம தங்கலைன்னா ஹஜ்ஜு கூடாது. அந்த அரஃபா மைதானம் ஒரு காலத்தில் எந்த மரமுமே கிடையாது, கூடார அடித்து தங்குவாங்க. அந்த சாயந்தரம் ஆனால் ஜபலுர் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த மலைக்கு எல்லாருமே செல்லணும். ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாருமே அங்கே போயிடுவாங்க. அந்த அரஃபாவில் மரமே இல்லாமல் இருந்த ஒரு காலம், இன்னைக்கு மரத்தை வச்சு உண்டாக்கிட்டாங்க. நிழல்கள் அதிகமாக இருக்கு. இப்போ இந்த பாலைவனத்தில் ஒரு இடத்துல லேசாக ஒரு விரிப்பை விரித்து படுத்திருக்காரு. படுத்து கொஞ்சம் தூங்கிட்டார். தூங்கி எழுந்தவுடன் ஒட்டகத்தை காணலை. ரொம்ப மனசு வருத்தம், ரொம்ப கவலைப்படுறாரு. சரியான பசி நேரம், நான் வைத்திருக்கக்கூடிய உணவு தண்ணீர், தண்ணி இருந்தாலும் பரவாயில்லை, தண்ணி இல்லை, எங்கே போனதே தெரியலையே, பசிலேயே செத்து போவோமோ அப்படிங்கிற நினைப்பெல்லாம் வந்துடுச்சு அவருக்கு. அவ்வளவு கடுமையான பசி. பசி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லா உறுப்புமே வேலை செய்யும். அந்த பசி நேரத்தில் சிலர் கோவப்படுவாங்க. போய் கடையில் உட்காந்துருப்போம், சாப்பிட்றதுக்காக சரியான பசி, இந்த உட்காருங்க வந்துடும் ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன செய்ய, வாங்க பேசாமல் வேறு கடைக்கு போவோம். என்னங்க பசி நேரத்தில் சாப்பாடுக்கும் இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும், 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆகுங்கிறானே, சரியான கோபம் வரும். அந்த பசியினுடைய நேரத்தில் பலர்களுக்கு டென்ஷன் உண்டாகும். அந்த பசி அடங்கும் பொழுதுதான் ஏதாவது இந்த பசியில் செய்திருந்தால் கூட, பசி நேரத்தில் எதுவும் செய்தால் அதை நினச்சி பார்ப்பான். ஆஹா, இப்படி செஞ்சுட்டோமே பசி நேரத்தில். இப்போ அந்த சஹாபி, அந்த ஒருவருக்கு பசி அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் பார்க்குறாரு, ஒட்டகத்தையே காணாம். அவருக்கு ரொம்ப பயங்கரமான டென்ஷன். உடனே என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு திருப்பி எங்கே இருந்தாரோ அங்கேயே படுத்துட்டார். படுத்து திருப்பி தூக்கம் வந்துடுச்சு. அவர் தூங்கினோடனே கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்க்குறாரு, அந்த ஒட்டகம் நிற்குது. முழிச்சு பார்த்த உடனே ஒட்டகம் நிற்குது. உடனே இவருக்கு சந்தோஷம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதை விட வாழ்க்கையில் நான் சந்தோஷம் அடைந்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒட்டகம் இருக்குது, தண்ணி, அவர் கொண்டு வந்த உணவு எல்லாம் அப்படி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவ்வளவு இவர் சந்தோஷப்படுகிறார், அவருக்கு உணவும் ஒட்டகமும் தண்ணீரும் கிடைத்தவுடன் காணாமல் போனது எந்த அளவிற்கு இவரை தேடி வந்து விட்டது, எவ்வளவு சந்தோஷம். இதை விட பல மடங்கு அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், பிரியப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய நேசம் என்பது சாதாரணமானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் வணக்கம் புரிவார்கள், ராத்திரெல்லாம் நின்று தொழுவாங்க. இஷா தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். நம்மள பல பேர்கள் இஷா தொழுகாமையே நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். இஷா தொழுதவுடன் சாப்பிட்டு இஷா தொழுதவுடன் நீங்கள் தூங்குங்க, தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள், வீண் பேச்சுக்கள் பேசாதீர்கள். அப்படி பேசினோம் என்று சொன்னால் லஅனத்து இறங்கும், பரக்கத்து போயிடும், பரக்கத்து இருக்காது. தேவையில்லாமல் 12 மணி வரையும் பேசக்கூடியவர்கள் 1 மணி வரையும் பேசிட்டு காலையில் 10 மணி வரையும் தூங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்போ அங்கே பரக்கத்து இல்லை, லஅனத்து, அல்லாஹுடைய சாபம் இறங்குகிறது. வானவர்கள் சபிக்குகிறார்கள். இஷா தொழுகணும், நம்ம சாப்பிடணும், அடுத்து நம்ம தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. குர்ஆன் ஓதுவதை கூட இஷாவுக்கு பிறகு நம்ம குர்ஆன் ஓதுறோம், ஹதீஸ்கள் சொல்கிறோம்னா தூக்கம் வந்துச்சுன்னா அந்த குர்ஆனை ஓதுறதை நிப்பாட்டிடுங்கன்னு சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யார சொல்லலாம், என்ன ராத்திரி பூரா நின்று நஃபிலான தொழுகையெல்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய முன்னாள் பாவம், முந்திய பாவம், பின்னால் பாவம் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டதா சொல்கிறானே, எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு பெரிய பாக்கியம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இப்படி ராத்திரி பூரா நின்று வணங்கணும்? எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பாதமெல்லாம் வீங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறாங்க. அப்படி காலெல்லாம் வீங்கிடும். அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டபோது சொன்னார்கள், அஃபலா உஹிப்பு அன் அக்கூன அப்தன் ஷக்கூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக, நன்றியுள்ள அடியானாக, அப்தன் ஷக்கூரா, நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நான் அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருக்கணும் என்று தான் நான் விரும்புகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார், எந்த நபி? அல்லாஹ் உங்கள் முன்னாடி உள்ள பாவம், பின்னாடி உள்ள பாவம் எல்லாத்தையும் செஞ்சு, நீங்கள் முன்னால் உங்களுடைய இந்த வயதிற்கு முன்னால் செய்த பாவம், இனிமேல் செய்யக்கூடிய பாவம் அத்தனையும் நான் மன்னித்தேன் என்று அல்லாஹ் சொன்ன அந்த நபி என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கணும், அதனால தான் நான் வணங்குறேன். இப்போ வணக்கம் என்பது, ஒருத்தர் ஏதாவது நல்லது நமக்கு செஞ்சால் நம்ம என்ன செய்கிறோம்? நன்றி சொல்கிறோம், சும்மா நன்றின்னு வார்த்தை, அல்லது அவரை புகழுவோம். இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு கொடுத்தாருங்க, அவரை மாதிரி நல்லவர் யாரும் இல்லை என்று புகழுவோம், அவரை வாழ்த்துவோம், அவருக்காக துஆ செய்வோம், அல்லது அவருக்கு ஏதாவது உபகாரம் செய்வோம். நமக்கு இப்படி செஞ்சார்ல, இந்த காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுத்தார்ல, அதனால் அவருக்கு ஏதாவது உபகாரம், ஒரு பணமாவோ அல்லது பொருளாவோ ஏதாவது ஒன்று கொடுப்போம். இதே நம்ம செய்வோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. நஃபிலான வணக்கங்களை வணங்கி வணங்கி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்கணும் என்று அல்லாஹ்விடத்திலே நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு என்ன செய்தார்கள்? வாழ்த்து சொல்லலை, நன்றி சொல்லலை, அதுக்கு உபகாரமாக சொல்லலை, நின்று வணங்கினார்கள். இதுதான் நான் செய்யக்கூடிய நன்றி. என்ன, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பது அதிகம், எவ்வளவு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால்தான் அஃபலா உஹிப்பு அன் அக்கூன அப்தன் ஷக்கூரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய பிரியத்திற்காக வேண்டி செய்தாங்க. அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு நாம் என்ன வணக்கத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியும். தர்மம் செய்வது ஒரு வணக்கம், ஹஜ்ஜு செய்வது, நோன்பு வைப்பது,
நஃபிலான தொழுகைகளை தொழுவது, இன்னும் எத்தனையோ அமல்கள், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நன்றி கடன், அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய உபகாரத்திற்கு நாம் செய்ய வேண்டிய பெரும் கடமை நிறைய இருக்கு. இன்னைக்கு சுன்னத்து தொழாதவர்கள் பலர்கள் நஃபில் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கறதில்ல சிலரை தவிர. இப்போ நஃபில்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்குரிய ஒரு உயர்ந்த அமல். அல்லாஹ் இது போன்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 3 பேரை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒன்று, அதாவது போர்க்களத்தில் எல்லாரும் ஓடிட்டாங்க, தனியாக நின்று ஒருத்தர் போர் செய்கிறான். கடுமையான போர், எல்லாம் போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் என்ன செய்கிறார்? போர் செய்கிறார். இவர் அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் ரொம்ப பிரியப்படுகிறான். அடுத்து இரண்டாவதாக, இரவு எல்லா இன்பங்களும் இருக்கு. இரவு நேரத்தில் நல்ல மெத்தையில் அழகாக படுத்துங்கிறாரு, பக்கத்தில் மனைவி இருக்கு, எல்லா இன்பங்களும் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு இரவு நேரத்தில் எழுந்து தஹஜ்ஜத் தொழுகிறான். இந்த தஹஜ்ஜத் தொழுவரை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான். மாணவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பாரு என்னுடைய அடியான், எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவன் மட்டும் எந்திரிச்சு தொழுகிறான் பாரு. மூன்றாவதாக, ஒரு கூட்டம் பயணம் செய்கிறார்கள், இரவெல்லாம் விழித்திருந்து அவர்கள் உறங்குகிறார்கள். அந்த உறங்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தன் மட்டும் எந்திரிச்சு தொழுகிறான், தஹஜ்ஜத் தொழுகிறான். இவன் மட்டும் தஹஜ்ஜத் தொழுகிறான். அப்போதும் அல்லாஹ் பிரியப்படுகிறான். வானவர்கள் மத்தியில் சொல்லுகிறான், பாரு என்னுடைய அடியார், எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவன் மட்டும் தஹஜ்ஜத் தொழுகிறான். இந்த உயர்வான நேரத்தில், சிறப்பான நேரத்தில் என்னை வணங்குகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு 3 பேரை சொன்னாங்க. அதில் சஃப்புல நின்று தொழுகிறோம்ல, இன்னைக்கு பலர்கள் தொழுக முடிஞ்சோன்னு வர்றோம், அல்லது தொழுதுகிட்டே இருக்கும்போது லேட்டாக வர்றோம். அந்த தக்பீர் தஹரீமாவுக்காக வேண்டி முன் சஃப்பில் நல்லா நிற்கிறோம். இப்போ சஃப்பிலே நின்று தொழக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுகிறான், அல்லாஹ் சிரிக்கிறான், சந்தோஷப்படுகிறான். அதே போன்று இரவு தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் பிரியப்படுகிறான். போர் படையில் அந்த படைக்கு பின்னால் இருந்து பயங்கரமாக போர் செய்யக்கூடியவர், இந்த 3 பேரையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான், அல்லாஹ் நேசிக்குகிறான், அல்லாஹ் சிரிக்குகிறான். என்னுடைய அடியான பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமா, என்னுடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக, என்னுடைய பிரியம் வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு அவன் போர்க்களத்திலே இரவு நேரத்திலே நின்று தொழுகிறான், சஃபிலே நிற்குகிறான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய நேசத்திற்கு பிரியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் தஹஜ்ஜத் தொழணும், நல்லா முன்சஃபிலேயே சீக்கிரமாக நம்ம சஃபில் நின்று தொழுகணும். இது போன்று நாம் நல்ல அமல்கள் செய்யும் பொழுதுதான் அல்லாஹுடைய நேசத்தை பெற முடியும். பலர்களுடைய நேசத்தை பெறுவதற்கு என்ன செய்கிறோம்? எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி, பலருடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு நம்ம செய்கிறோம். பட்டினியாக இருக்கிறது, தாகமோடு இருக்கிறது, நம்முடைய நேரத்தை வீணான முறையில் செலவு பண்ணுறது, நம்முடைய குடும்பத்தை கூட கவனிக்காம அவர்களுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு நம்ம சிரமப்படுறோம். ஆனால் அவ்வளவு சிரமப்பட்டும் நமக்கு அவங்களுடைய பிரியம் கொஞ்ச நாள் தான். ஆனால் அல்லாஹுடைய பிரியம், நேசம் என்பது நிரந்தரமானது, மறுமையிலே அவசியம் நமக்கு உபயோகப்படக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹுடைய நேசத்தையும் பிரியத்தையும் சந்தோஷத்தையும் பெற்ற நல்லடியார்களில் நம்மையும் அல்லாஹ் சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி தொழுது.